என்னோட பேர் ரம்யா. நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி கடல் அரிப்பு வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 80 வீடு கிட்ட போயிடுச்சு. ஆனால் உயிர் சேதாரம் தான் இல்லை. மறுபடியும் அதே மாதிரி இந்த வாட்டி வந்திருக்கு கடல் அரிப்பு. இருந்த வீடெல்லாம் நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோம். கடல் அரிப்பு வந்து இன்னும் அதிகச்சுன்னு தான் இருக்குது. எங்களோட வீடு இல்லாமல் இன்னும் நிறைய வீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்க இடம் இல்லை, இப்போதைக்கு இருக்க இடம் இல்லை. குளிக்க முடியல, தண்ணி இல்ல, எல்லாம் ரொம்ப அந்த பாறை கொடி தரேன்னு நாங்க போன வாட்டி கடல் அரிப்பு வரும்போது எங்களுக்கு வந்து இது ஃபுல்லாவே பாறை கொடி தரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணல. வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க, அதுவும் இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணல. கவர்மெண்ட்ல இருந்து இன்ன வரைக்கும் எதுவுமே வந்து பாக்கல. கட்சிக்காரங்க வராங்க, ஓட்டி கேக்குறாங்க, அதோட போயிடுறாங்க. என்ன நிதி உதவி எதுவுமே பண்ணதே கிடையாது. ஒரு சாப்பாடு தண்ணி இல்லாம 20 நாளா நாங்க இருக்கோம். இன்னும் நிறைய வீடுங்க இருக்கு. எங்களோட வீடெல்லாம் சேதாரம் ஆயிடுச்சு, தண்ணியில போயிடுச்சு, முழுகிடுச்சு. இன்னும் நிறைய வீடு இருக்கு. அதையாச்சும் போக விடாம காப்பாத்தணும். கவர்மெண்ட்ல இருந்து வந்து எதனா ஒரு நிதி உதவி பண்ணுங்க. எங்களுக்கு இந்த இடத்த மாத்தி கொடுங்க, இல்லைன்னா இருக்கிற இடத்துல இருந்து வீடு கட்டி கொடுங்க. இல்லையா பாறை கொட்டி கொடுங்க. அப்ப எங்களோட கடல்ல இருந்து வீடு தப்பிக்கும் எங்களுக்கு. ஏன்னா நாங்க சின்ன சின்ன குழந்தைங்க வச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்ல தூங்க முடியல. ரோட்ல போய் நாங்க படுத்துட்டு இருக்கோம். வீடு இல்லாம ரோட்ல போய் படுத்துட்டு இருக்கோம். பசியும் பட்டமா இருக்கும். தண்ணி பசியும் பட்டமா இருக்கும். குழந்தைங்கள வச்சு தூக்கம் இல்லை. குளிக்க விடுவிக்கிற மத்தியா குறவோட கேவலமா இருக்கிறாங்க. ரொம்ப மோசமா மீன் வரேன்னு சொல்லி வெக்கமா இருக்குது. அந்த மாரி நிலைமையாக்குறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. கட்சியாளர்கள் காலையில இருந்து வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வந்து நியூஸாளர்கள் வந்தாங்க, பாப்பாங்கல்ல, இன்ன வரைக்கும் செய்தியில பாத்துதான் இருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் குடுக்கல. ஒரு பால் பாக்கெட் கூட வரல. போன வழினா அம்மா இருந்த ஆட்சியில கூட எதனா வந்து கொடுத்தாங்க. இந்த வாட்டி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க வந்து வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏற்கனவே வீடு கட்டி எல்லாம் தண்ணியில போயிடுச்சு. நாங்க வேற எங்க போக முடியும்? எங்களோட வாழ்வாதாரம் இங்க. எங்க வீட்டுக்காரர் ஃபிஷர்மேன். இங்கதான் மீன் பிடிப்பாங்க. இங்க வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. மீன் பிடிக்கிறத விட்டுட்டு பெயிண்ட் வேலைக்கு தான் நாங்க போக முடியும். வேற எதுவும் எனக்கு தெரியாது. இப்போதைக்கு 5 வீடு சேதாரம் ஆயிடுச்சு. எங்களோட வீடு சேர்த்து 5 வீடு சேதாரிச்சு. இன்னும் 10 வீடு இருக்கு. கடல் ஓரத்துல இன்னும் 10-20 வீடு இருக்கு. இன்னும் அதுவும் சேதாரம் ஆகும். இன்னும் ஒரு வாரத்துல தண்ணி வந்து சேதாரம் ஆயிடும். அதுக்குள்ளே எதனா ஒண்ணு பண்ணுங்க கவர்மெண்ட்ல இருந்து. நாங்க அதான் கேக்குறோம். எங்களோட கோரிக்கையே அதான். இப்ப கடல் அரிப்புல வந்து வீடுங்கெல்லாம் போயிடுச்சு. இன்னும் புயல் வேற இருக்கு. இப்பயே நீங்க ஸ்டெப் எடுக்கலன்னு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இப்ப புயல் வந்துச்சுன்னா நாங்க வந்து ரோட்ல தான் போய் நிக்க முடியும். ரோட்லயும் இடம் இல்ல. தண்ணி இது வரைக்கும் வந்துடும். புயல் வந்துச்சுன்னா தண்ணி இது வரைக்கும் ரோடு வரைக்கும் வந்துடும். புயல் வேற போட்டிருக்காங்க. இருக்கிற வீடு கூட போயிடும். எங்களுக்கு வந்து நடுத்தரில தான் குழந்தைய வச்சு நிக்கணும். நாங்க வந்து எதனா கவர்மெண்ட்ல இருந்து எதனா ஒரு ஸ்டெப் எடுங்க. 30 வருஷமா இருக்கிறேன். ஆனா முன்ன 4-5 வருஷத்துக்கு முன்ன தண்ணி வந்தது. இங்கெல்லாம் வந்துடுச்சு. அப்ப கூட பயமே இல்லை யாருக்கும். தண்ணி வந்தது அது வாட்டில ஓடி போச்சு. யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இப்ப இந்த ஒரு வாரமா இப்படி இருக்கு தண்ணி. நைட்ல சில சமயம் கதவை திறந்து பார்க்க வேண்டியதே, வெளியே எட்டி பார்க்க வேண்டியதே, தூக்கம் வர மாட்டேங்குது. எப்போ என்ன ஆகும் ஏதுன்னு தெரியல. என்ன யாரும் வந்து என்னான்னு கூட கேட்கல. கட்சிக்காரவங்களோ யாரும் ஒருத்தருமே வரல. ஏதோ நாங்க வாட்டில இருக்கிறோம். ஆண்டவர் தான் காப்பாத்திக்கிட்டு வர்றாரு, அவ்வளவுதான். மனுஷன் இல்லை. இது வரைக்கும் மனுஷன் வந்து கேட்டிருக்கலாம். யாரும் வரல. என்னம்மா அப்படி இருக்க, என்னம்மா செய்தீங்க, ஏன் வீடு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு யாரும் கேட்கல. நாங்க வரல. இதோ இப்ப தண்ணி வருது. தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்படியே மேலே எகுரும். அங்க நின்னீங்க பார்த்தீங்களா, அந்த மேலே ஏறுது. பாதி போயிடுச்சு அங்கேயும். அப்படி இருக்கு. என்ன செய்ய முடியும்? கடவுள் தான் அதுக்கு ஒரு வழி செய்யணும். ஒரு வீடு போயிடுச்சு, கூரை அடிச்சு போயிடுச்சு. இந்த பக்கம் 2 வீடு, இங்க ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, அங்க ஒரு 10 வீடு பாதிப்பு அந்த பக்கம். ஆனா ஒரு வீடு தண்ணியிலே போயிடுச்சு. அந்த கட்டணம் ஒண்ணு இருக்கு, வெடிப்பு விட்டு போய் கிடக்குது. அப்புறம் மித்த நீங்க தான் பாக்குறீங்கல்ல, எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாம் தெரியும். அது போல எனக்கு தெரிஞ்சும் தெரியாதையும் நான் பேசுறேன், அவ்வளவுதான். யாரையும் குற்றமோ இதுவோ நான் படுத்தல. ஆண்டவர் இருக்காரு, அவரைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் காப்பாத்துறாரு, அவ்வளவுதான். மனுஷன் வந்து எட்டி பார்க்கல. இங்க எந்த கட்சியில் உள்ளவங்கள யாரும் வந்து எட்டி பார்க்கல.